ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்காவோட இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச் தான் பார்க்க போகிறோம். அதுவும் WCC 3ல். ஸோ இது சென்னை சேப்பாக்கத்தில் நடக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே, எல்லாரோட நேஷ்னல் ஆந்தம் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம டாஸை ஜெயிக்கல. பட் அவங்க பார்த்தீங்கன்னா டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணாங்க. அதனால் நம்மளுக்கு ஒரு பெரிய லக்கு. ஸோ வாங்க இப்போ நம்ம பவுலர் நம்ம லெக் கட்டில் போட்டு பார்ப்போம். லெக் கட்டை இன்னும் ஃபஸ்ட்டு பாலே நோ பால். சூப்பர் கைஸ், விளங்கியும் ஃபஸ்ட்டு பாலே நோ பாலாக இப்போனா ஒரு 6 அடி ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, ஒரு 6 ப்ரோ. இப்போ ரன் ஓடிட்டாங்க. டேரக்ட் ஹிட்டு ப்ரோ, டேரக்ட் ஹிட்டு. ஒரு 2 ரன்ஸ் கிடச்சிச்சா, சூப்பர் ப்ரோ. நோ பால் போட்டிருக்கோம். ஸோ சேட். ஐயோ, நோ பால். ஃபஸ்ட்டு பாலே ஹர்ஷித் ராணா வச்சு நோ பால் போட்டிருக்கோம். அதனால தான். ஸோ இந்த டீமோட கேப்டன் நம்ம தான் அப்படின்னு சொல்லுவேண்ணா. எஸ் கைஸ், நம்ம தான் கேப்டன். ஆனால் நம்ம பேரில் எப்படி டீமை மாற்றணும்னு எனக்கு தெரியலை. தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். லைக் ஷேர் பண்ணுறேன். சூப்பரா ரன்ஸ் ஓடிட்டாங்களோ கைஸ். கைஸ் நாட் அவுட். கொஞ்சம் ஸ்பீடாக த்ரோ பண்ணியிருக்கணும் கைஸ். அப்படின்னா ரன் அவுட் ஆகிருப்பாங்க. 4 ரன்ஸ் வந்துருச்சு ஃபஸ்ட்டு ஓவர்லேயே. 4 ரன்ஸு. இந்த மாதிரி ரன்ஸு, அதுவும் 4 அடிக்கல. நம்ம அது போன பால் 4ன்னு நம்ம நினச்சோம். கேமராமேன் ஒழுங்காக பாலை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் பண்ணுறாருங்க. நடுவில் திடீர்னு வேற எங்கேயோ போச்சு. அதுதான் சொன்னேன், ஆஃப் கட்டரில் போடுவோம். ஷார்ட் பாலில் போட போகிறோம். ஷார்ட் பால், தட்ஸ் அ ஷார்ட் பால். ஆனால் அதுவும் ஒரு அழகான ஒரு ரன்ஸ் ஓடிட்டுறாங்க. டேரக்ட் ஹிட்டு நம்மளுக்கு இந்த தடவை வந்திருக்கு. ஸோ என்ன ப்ரோஜனம் வாங்க பாருங்கள், ஸ்லோ மோஷனில் காமிக்கிறாங்க டேரக்ட் ஹிட்டை. ப்ரோ டேரக்ட் ஹிட் போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை ப்ரோ. அவங்க அவுட் ஆகிறதுக்கு 2 ரன்ஸ் ஓடுவாங்களே. அப்போ இந்த மாதிரி டேரக்ட் ஹிட் போட்டிருந்தோன்னு வைங்களேன், ஈஸியாக விழுந்திருக்கோம் நம்மளுக்கு விக்கெட்டு. பாருங்கள், 2 ரன்ஸ் ஓட போகிறாங்க. மீண்டும் டேரக்ட் ஹிட். நம்ம எப்போல்லாம் ஓடுறாங்க. ஷிட். இது எல்லா ரன்ஸுமே 2 ஓடி ஓவரை நிறைய பெருசாக்கிட்டாங்க. 8 ரன்ஸ் ஓடுறாங்க. ஸோ இது ஓவரோடய நம்ம ஆட்டோ ப்ளே கொடுத்துக்கலாம். ஒர்க் ஆகுடா. ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒர்க் ஆகிடுச்சு. திடீர்னு பிடிச்சி அமுத்துன்னு அமுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஓகே ப்ரோ, தட்ஸ் கேட்ச். குட் கேட்ச். மெண்டிஸ் கான் ஃபார் 5 கைஸ். ஓகே, லாஸ்ட் ஓவர் ஒரு கேட்சோட விக்கெட்டோட முடிச்சிருக்கோம். ஸோ 8-1. நோ கைஸ், சாரி. இன்னும் ஒரு பால் இருக்குன்னு நினைக்கிறேன். நோ பால் போட்டதை நான் இப்போ தான் கவனித்தேன். சாரி. ஸோ லாஸ்ட்டில் இந்த பால் அதே மாதிரி ஒரு ஷாட்டுக்கான முயற்சி இருந்தால் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஷாட் அடித்தா போதும். கிசியில் அடிக்கல. அது பார்த்திங்கன்னா ஒரு ரன்ஸ் ஓட்டுறாங்க. மீண்டும் டேரக்டா. என்ன கைஸ் இது? குமார் ஜோக் காமிக்கிறீங்களா தெரியல. ஸோ ஒரு ஓவர் முடிவில் 9-1. ஓகே. ஸோ 10 ஓவர் முடிவில் 48க்கு 2 ரன்ஸ் தான் எடுத்திருக்காங்க ஸ்ரீலங்கா. ஸோ இதை நம்ம ஈஸியாக சேஸ் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ ஓகே, நம்ம இருக்கோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பனராக இறங்குவோம். நான் ஸ்ட்ரைக்கர்ஸ், விராட் கோலி யாருன்னே நான் தெரியாமல் இதை கொடுத்துட்டேன். ஸோ நானும் ரோஹித் சர்மா வந்து இறக்க போகிறேன். இது உனக்கே ஓவராக இல்லைன்னு தெரியும். மேட்ச் நம்பர் 1 என்னோடது ஃபஸ்ட்டு மேட்சாக இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே நம்ம தான் பேட்டிங். இல்லை ரோஹித் சர்மா ப்ரோ பேட்டிங் ஆட போகிறாரு. ஸோ பார்ப்போம் எப்படி ஆடுறோம். இவரை வேணும்ன்ட்டே அவுட் ஆக்க வேண்டாம். ஐயோ 6. சும்மா சொன்னேன் கைஸ், நான் சும்மா தான் சொன்னேன். சரியான ஃபஸ்ட்டு பாலே ஒரு மிகப்பெரிய ஒரு 6ஓட ஆரம்பிச்சிருக்காரு. என்ன மாதிரி ஷாட்டு கைஸ். அப்புறமா ரோக்கோ எண்ட் ஆஃப் அன் எரா. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் எரா, அதாவது
ரோஹித் சர்மா அண்ட் கோலி ப்ரோ பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆகிறாங்க டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து. யாருக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. மறக்காமல் எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே ஆலில் போட்டுக்கோங்க கைஸ். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஓகே. இப்போ பாருங்களேன் இப்போ பாருங்களேன் ஏன்னா மாதிரி ஒரு ஷார்ட்டு கைஸ் கிட்டேருந்து ரோஹிட்டுன்னு வச்சுருக்கான். ரோஹிட் கரெக்ட் தானே வச்சுருக்காங்க. ரோஹிட்டு ப்ரோ அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்தது விராட் கோலி, அடுத்தது எஸ் குமார். அவர் பேர் தெரியல கைஸ், அது சும்மா மை ஸ்குவாட்லேருந்து அவங்கள செலெக்ஷன் பண்ணேன். ஓகேங்களா? ஷாட் கைஸ், ஆனால் அவுட்டு. கேட்ச் கொடுத்துருக்கோம். நம்ம எப்படி முதல் ஓவர்லேயே ஒரு கேட்ச் கொடுத்தோமோ அதே மாதிரி ஸ்ரீலங்காவுக்கும் ஒரு கேட்ச் கொடுத்துட்டோம் நம்ம. ரோஹித் சர்மா கோன் ஃபார் 14 ரன்ஸ். ஸோ அடுத்து விராட் கோலி வராரு. ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தீங்கன்னா விராட் கோலியை பார்க்குறேன். ரிக்வயர்ட் ரன் ரேட் பார்த்திங்கன்னா வெறும் 3 தான், 3.75. ஸோ ஓகே, நல்ல ஒரு கேப்பு. பட் இட்ஸ் அண்ட் கேட்ச் மிஸ்டு கைஸ். ஒரு கேட்ச் பட் இட்ஸ் அ கோன் ஃபார் பவுண்ட்ரி. சூப்பர் ஷாட். நல்ல கேட்ச்க்கான முயற்சி பட் பிடிக்கல. ஸோ லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் 18 for 1 கைஸ். ஒரு 4 அடிக்கலாமா? வேணாம், 4 தான் கைஸ். மீண்டும் ஒரு 4 அடிச்சிருக்கோம். 22 for 1. ஓகே கைஸ், நம்மளோட ஜெர்சியோட பேரும் வரல, நம்பரும் வரல, ஏன்னு தெரியல. ஸோ ஆனால் நம்ம தான் இப்போ பேட்டிங் ஆடிட்டுருக்கோம். முதல் பாலே ஒரு 4 ஆட ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் அதை காமிக்கிறேன் நான் உங்களுக்கு, ஏன்னு தெரியல. அது பின்னாடி வரது இல்லை பாருங்கள், நான் காமிக்கிறேன். அதுக்கு வராதுன்னு நினைக்கிறப்போ பார்ப்போம். என்னோடய ஜெர்சி மட்டும்தான் வரதில்லை. என்னமோ பேட்டுன்னு இருந்தது, அதை யூஸ் பண்ணிட்டு ஒரு அட்வான்ஸில் போயிருக்கேன். மிகப்பெரிய ஒரு ஷார்ட் கைஸ். பட் அது நேராக ஃபீல்டர் கையில் வந்துருக்கு. ஆனால் ஒரு ரன்ஸ் என்னமோ ஓட முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு ரன் தான் ஓடிருக்கோம். சூப்பர், அதை வேஸ்ட் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். ஸோ நான் அதை குழந்த மாதிரி வச்சுக்கணும். ஓகே, நல்ல ஷார்ட். ஆஃப் சைடு தானே. ஓடுன்னு. ஓகே, 2 ரன்ஸ் கிடச்சிருக்கு. மீண்டும் விராட் கோலி வந்திருக்கார். நல்ல பால் கைஸ், சூப்பர் பால். 29க்கு 1. அவங்களும் இதே மாதிரி தான் மாசாக விளையாண்டாங்க. ஸோ அது கேட்சுக்கானது முயற்சி இல்லை. ஓடுறா எவ்வளோ ரன்ஸ் வேணுமோ ஓடுது. ஆனால் இப்போ ஓடி இருக்கிறது 1 ரன் தான். ஸோ நான் மீண்டும் வந்துட்டேன். பாருங்களேன், பின்னாடி தெரியறது இல்லை. ஓகே, நல்ல ஷாட் கைஸ், சூப்பர் ஷாட். 4 கிடச்சிருக்கு லாஸ்ட் பாலில். சூப்பர் ஷாட். 2 ஓவர் முடிவில் 34க்கு 1. லாஸ்ட் ஓவர் பார்த்திங்கன்னா 12 ரன்ஸ் அடிச்சிருக்கோம். ஆனால் விக்கெட்ஸ் மட்டும் ஒன்றுமே போகலை. சூப்பர் ஷாட் கைஸ், சூப்பர் ஷாட் ஃப்ரம் விராட் கோலி. 15 ரன்ஸ் அடிச்சிருக்காரு விராட் கோலி. இங்கே அது என் பேட்ஸ்மேன் நான் தான் கைஸ் நிற்கிறேன் பவுலர் பக்கத்தில். இங்கே இருக்கிற நான் தான். பாருங்களேன், ஒயிட்டாக தெரியுது. பாருங்க தெரிஞ்சுதா? ஓகேங்களா? அதுதான் எனக்கு ஏன்னே தெரியல. ஓகே, இப்போ போய் ஐயோ இந்த சைடு அடிச்சிட்டேன் கைஸ். தேவையில்லாமல் அந்த சைடு அடிச்சு இப்போ பாருங்கள், ஃபீல்டர் கையிலே விட்டேன்னா. ஒருவர் தூங்கும் சுவாசத்தில் ரன் அவுட்டுக்கு முயற்சிக்கிறோம். ரன் அவுட் இல்லையா கைஸ்? சும்மா கைஸ், ரன் அவுட் இல்லையே. நீட் 9 runs ஃப்ரம் 46 balls. நான் அந்த சைடே அடிக்கல கைஸ். பட் ஒரு 4 அடிச்சிடறேன். எப்படியா இருந்தால் 44 ரன்ஸ்க்கு வந்துருச்சு. சூப்பர் ஷாட். தென் நோ பால்ஸ் இந்த ஸ்ரீலங்கா விளையாடுறதுல. நம்ம ஜெயிப்போமா ஒரு கேள்வியோடையே நான் விளையாடிட்டு இருக்கேன். ஓகே, இந்த சைடு அடிப்போம். இந்த சைடு ஃபீல்டர் இல்லை, ஆனால் கேட்ச் தான் நினைக்கிறேனே. எஸ் கைஸ், கேட்ச் இல்லை. ஏன் கேட்ச் இல்லை தெரியாது. நோ பாலாக போட்டுப்போம். இல்லை, ஒருவேளை அது கேட்ச் இல்லை கைஸ். லாஸ்ட் 12 balls 31 ரன்ஸ் அடிச்சிருக்கோம். நேராக யாருமே இல்லை, நேராக அடிச்சிருக்கோம். நேராக ஒரு பவுண்ட்ரி போயிருக்கு.
சூப்பர் பவுண்ட்ரி 49 ரன்ஸ் அடித்து நம்ம ஜெயிச்சிட்டோம் மேட்ச்சை. ஸோ ஓகே கைஸ், சூப்பராக நம்ம இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு மேட்ச். ஸோ இந்தியா won by 9 wickets கைஸ், சூப்பர். ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் கோன் ஃபார் விராட் கோலி கைஸ். ஓகே சூப்பர். 22 ரன்ஸ் எடுத்துருக்காரு 9 பால்ஸில், சூப்பர். ஸோ இந்த மேட்ச் இந்தியா vs நியூசிலாந்து மேட்ச் விளையாட போகிறோம் அடுத்த மேட்ச். ஸோ இதுதான் இந்த வீடியோட லாஸ்ட் மேட்சாக இருக்கும். ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா ஹெட்ஸ் சூஸ் பண்ணிடுறோம். ஸோ பார்ப்போம் என்ன வருதுன்னு. நம்ம பார்த்திங்கன்னா சேஸ் தான் பண்ண போகிறோம் இந்த மேட்சும். அது உறுதி. நீங்கள் இந்த கேமில் ஏதாவது சேலஞ்ச் கொடுக்கணும் இருந்தாலும் கொடுத்துக்கோங்க. நம்ம பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பவுல் கொடுத்துருக்கோம், பார்ப்போம் எப்படி ஆடுறாங்கன்னு. சூப்பர். ஸோ நம்ம டிஃபன் கான்வை வந்திருக்காரு. நம்ம பார்த்திங்கன்னா மை காட், இது நம்ம வேறு டீமாக இருக்குது. ஸோ பரவாயில்ல பார்த்துக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா 5 ஓவர் மேட்ச் தான் வச்சுருக்கோம். ஓகேங்களா, எப்படி மாறுதுன்னே தெரியல கைஸ். அதான் மாறி நான் நம்பரை மாற்ற போனால் இப்படி மாறிடுச்சு, அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பரவாயில்ல. முதல் பாலே பவுல்டு கைஸ். முதல் பால் ஒரு மிகப்பெரிய பவுல்டு. அது ஸ்டைலாக பாருங்களா, ஒரு நல்ல பால் கிடச்சிருக்கு. எவன்டா இந்நேரத்துக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. எஃப் ஆலன் கோன் ஃபார் டக். வில்லியம்சன் வந்திருக்காரு, கேன் வில்லியம்சன். நம்ம இப்போ தூசரா இல்லை ஃப்ளிப்பரை போட்டு விட்ருவோம் இல்லைங்களா, ஃப்ளிப்பர் போட்டுருவோம். ஃப்ளிப்பராக போட்டிருக்கோம். இவரோட பவுலிங் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கேஸ். ஒரு சூப்பர் ஷாட். ஒரு டைரக்ட் த்ரோவுக்கு தான் கிடச்சிருக்கு, டைரக்ட் ஹிட்டுக்கு நம்மளுக்கு கிடைக்கல. பரவாயில்ல, நம்ம இப்போ ஆட்டோ ப்ளே கொடுத்துருக்கோம். 5 ஓவரில் வெறும் 6க்கு 2 தான் எடுத்திருக்காங்க. சூப்பர் கேஸ். வெறும் 7 ரன்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. பாருங்களா, இப்போ பாருங்களேன் பிளேயர்ஸ் நேம் வருதா. இதுதான் கேஸ் நான் சொன்னேன். இப்போ ஏன் இப்போ எனக்கு புரியல. அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம தான் நினைக்கிறேன். இல்லை, கேடார் வந்துருக்கார் பேட்டிங் கடை. ஏன்ல ஒரு 6 அடிக்கலை? ஏன் நாங்களாம் ஆடக்கூடாதா? போடு 4. ஓகே, நல்ல வேலை. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பேட்டிங் ஆட வந்துருக்கோம். இல்லை, ரன்ஸே ஓடலை. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம எல்பிடபிள்யூ ஆடுறதுக்குன்னே இப்போ பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம் அந்த சைடு. சூப்பர் ஷாட்டா ப்ரோ, ஃபீல்டர் ப்ரோ, அங்கே போய் பிடிங்கிறேன் ப்ரோ. என்ன ப்ரோ நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஐயோ, நம்ம அடிக்காமே வின் ஆகிடுவோம் கேஸ். 6 ரன்ஸ்லாம் ஒரு ரன்ஸா கேஸ்? இல்லை புரியல. லோயஸ்ட் ஸ்கோர்னால் இந்த ஸ்கோர் தான் கேஸ் வைக்கணும். பாருங்கள், அடுத்த ஜெயிச்சிட்டோம் மேட்ச் 8 ரன்ஸ். We won the match by 10 wickets guys. சூப்பர், மேட்ச்சை வின் பண்ணிட்டோம். இந்த செலிப்ரேஷனை பார்ப்போம், நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இல்லைங்க, டீம் இந்தியா ஓன்லி. எங்கடா நம்ம பேர் படுத்திக்கல, சூரஜ் 77. ஏன்னா ஹொனாரோ டேக்கன் 1 wicket. ஓ, இவர் தானே. சூப்பர் ப்ரோ. நம்ம இன்னொரு மேட்ச் நம்ம விளையாட போகிறோம். வெஸ்ட் இண்டீஸ் கூட தான் நம்ம திரும்ப சென்னை வருவோம்ல. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா மை கண்ட்ரி ப்ரெசன்ட், அதாவது இதில் போனால் நம்மளோட நேம் இருக்கா, இதுலேயும் இருக்கா. சூப்பர் கைஸ். இப்போ நம்ம தான் விளையாட போகிறோம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட ஜெர்சி நம்பர் வந்ததுனால ஃபஸ்ட் டைம், அதுவும் நம்ம டீம்லேயே. ஸோ அதனால் நம்ம பார்த்திங்கன்னா இது எதில் கொடுத்துருக்கேன்னு தெரியல. ஸோ யாருக்கு ஓகேங்களா, வெஸ்ட் இண்டீஸோட. ஓகே, நம்ம டாஸ் வின் பண்ணிக்கலாம். பிச் ரிப்போர்ட் ஓகேங்களா. நம்ம தான் கேஸ் கேப்டன், அதனால் நம்ம தான் பார்க்குறோம். பாருங்களா, போட்டிருக்கோம். டெய்ல்ஸ் சூஸ் பண்ணிடுறோம், நம்மளுக்கு வரணுமே. அண்ட் தென் இட்ஸ் 10 ஓவர் மேட்ச் கேஸ். எஸ், நம்மளுக்கு தான் வந்திருக்கு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா எடுத்தோடனே பவுலிங் தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ மீண்டும் இவங்களோட தான் வந்திருக்கு. பரவாயில்ல, நம்ம பார்த்திங்கன்னா நாளைக்கு அந்த இஷ்யூவை கண்டுபிடிச்சி இதை மாற்றிடலாம். இவங்களோடத்தையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே கைஸ். அப்படி தான் நான் மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா பேட்டிங்கை ஐ திங்க் நான் ஆட்டோ ப்ளே கொடுக்கலான் இருக்கேன். இல்லை ஆட்டோ ப்ளேலாம் கொடுக்க மாட்டேன். இட்ஸ் அ குட் பால். நல்ல பால் போட்டார் வெங்கட். ஓகே, ஒரு நல்ல பால். மீண்டும் அதே இடத்துல ஒரு எல்பிடபிள்யூக்கான முயற்சி இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் போகலை.
ஸோ பார்ப்போம் இது என்னவா வருதுன்னு எனக்கு தெரியல. அது மேபி இருக்கலாம், எல்லாமே போகலாம், பரவாயில்ல. இல்லைனாலும் எனக்கு பரவாயில்ல தான் கேஸ். பட் எல்பிடபிள்யூ மாதிரி தான் எனக்கு தோணுது. எஸ் கேஸ் இட்ஸ் அன் எல்பிடபிள்யூ. கொஞ்சம் இல்லை 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 மிஸ் ஆகுது ரோய். ஸோ மீண்டும் ஒரு எல்பிடபிள்யூக்கான முயற்சி பார்க்கலாம் என்று என் முழு மனசு சொல்லுகிறது. நாட் எல்பிடபிள்யூ, இட்ஸ் அ பவுல்டின். எஸ் ஹோப். அவர் பார்த்தீங்கன்னா டக்குக்கு போயிட்டார். 2 பால்ஸுக்கு 0 ரன்ஸ் தான் எடுத்திருக்காரு. ஸோ அடுத்தது நிக்கோலஸ் பூரன் வந்திருக்காரு. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்லேருந்து எப்படி ப்ரோ வந்தீங்க அதுக்குள்ளேயும்? ஸோ வாங்க ப்ரோ, நீங்கள் உங்களோட ஆக்ஷனை பற்றி எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஐபிஎல்லில் பார்த்தவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நீங்கள் எப்படிப்பட்டவர்னு. ஸோ காமிங்க ப்ரோ. ஆமாம் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அவர் மாறுறதா இல்லை கேஸ். அதே மாதிரி ஐபிஎல் எப்படி விளாட்னாரோ அதே மாதிரி விளையாட போகிறாருன்னு சொல்லாமல் சொல்லி காமிக்கிறார் போல். என்ன ப்ரோ கையெல்லாம் கொடுக்குறீங்க? இப்போ பாருங்கள், உங்களை அவுட்டாக்கி விட்ருவேன் ப்ரோ. அவுட்டாக்குங்களா முடிஞ்சா? உமை கொண்டு நாட் ஜஸ்ட் சூப்பர் பால். லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். ஸ்ட்ரைட் பாலுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நல்ல பால் விழுகணும். சூப்பரான பால். வருமா வராதா? எவன்டா இந்நேரத்துக்கெலாம் நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறீங்க? சூப்பர் பால், டாட் பால் வந்திருக்கு. ஸோ முதல் ஓவர் முடிவில் 4 ரன்ஸ் தான் வந்திருக்கு. சூப்பர். ஸோ நம்ம இதை ஒரு 4 ஓவர் போட்டுக்கலாம், அப்புறமா பார்த்துப்போம். எனக்கு இதில் சூஸ் பண்ணலாம் தெரியாது ப்ரோ. நான் தான் விக்கெட் கீப்பராக நிற்கிறேன்னா கைஸ்? எனக்கு தெரியலன்னு நான் பார்த்திங்கன்னா பார்க்குறேன் நான் இது வரைக்கும். இல்லைனா இதே பிளேயர்ஸை வச்சு ஆடுவோம். நீங்களா ஒரு நல்ல பவுண்ட்ரி, நாட் டைரக்ட் த்ரோ. ஸோ மிஸ். இப்போ திரும்ப நிக்கோலஸ் பூரன் வந்திருக்காரு. இப்போ என்ன பண்ண போகிறார்? கலக்க போகிறாளா? என்ன கலக்க போகிறாருன்னு தான் நினைக்கிறேன். கலக்க போகல கேஸ். கலக்கலை. ஒரு ரன்ஸ் தான் ஓட போகிறாரு. எஸ், இட்ஸ் அ டைரக்ட் ஹிட் கேஸ். இப்போ ரன்ஸ் ஓடுங்க கண்ணா. செம்மையான டைரக்ட் ஹிட்டு. ஸோ அடுத்த பால் பார்த்திங்கன்னா நம்ம போட போகிறோம். ஒரு நல்ல பால் போடலான்னு பார்க்குறேன். பிரத்திக். ஓகே, டச் பவுல்டிங் கேஸ். மிடில் ஸ்டம்ப் அவுட் ஆக்கியிருக்கோம். நிக்கோலஸ் பூரான் இல்லை. நிக்கோலஸ் பூரான் அவுட் ஆகிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வேறு யாரும் அவுட் ஆகிட்டாங்க. ஓகே கேஸ், கிங் வந்துருக்காரு. ஸோ இதை நம்ம பாதியில் முடிக்க வேண்டிய நிலைமைக்கு வருமோ அந்த மேட்ச்சை? அப்படி மட்டும் வரக்கூடாது. ஸோ சூப்பர் டாட் பால். இட்ஸ் நாட் a dot ball, it's a direct hit. சூப்பர். ரிவர்ஸ் ஸ்விங்கு பார்க்கலாம். ரிவர்ஸ் ஸ்விங்கு. பட் இது நம்ம கீழே வச்சு போடுறது தான் ரொம்ப பெட்டர்னு நினைக்கிறேன். தேட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேஸ். ஆக்சுவலாக இந்த ரன்ஸை தான் நம்ம போன மேட்ச்சில் சேஸ் பண்ணுறதுக்கான நிலைமைக்கு வந்தது. பட் நாட் அ கேட்ச். மீண்டும் டேரக்ட் த்ரோ, நாட் அ டேரக்ட் ஹிட். த்ரோ வந்துருக்கணும். ஓகே கைஸ், ஓகே. ஸோ பார்ப்போம். கட்டரை போட்டிருக்கோம். நிக்கோலஸ் பூரன் அவுட் ஆகிற 6 பாலுக்கு 6 இருக்கார். அவுட் ஆனால் வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு பெரிய லாஸ் ஆகும். இல்லை அவுட் ஆகலை. ஸோ அவுட் ஆகிருக்கணும் கைஸ். ஸோ கஷ்டம். மேட்ச் அண்ட் டேட்ஸ் அனதர் டைரக்ட் ஹிட்டா ப்ரோ? 3 தடவை இந்த மேட்ச்சில் டைரக்ட் ஹிட் பண்ணியாச்சு ப்ரோ. எப்படி ப்ரோ 3 தடவை டைரக்ட் ஹிட்டு ப்ரோ? ரிவர்ஸ் ஸ்விங்கில் ட்ரை பண்ணியிருக்கோம் ப்ரோ. ஒரு விக்கெட் விழுங்கணும் ப்ரோ. நோ ப்ரோ, இட்ஸ் அ டாட். இல்லை ப்ரோ, செகண்ட் பவுண்ட்ரி கிடச்சிருக்கு வெஸ்ட் இண்டீஸ்க்கு. ஸோ இனிமேல் நம்ம ஆட்டோ ப்ளே பண்ணுறது நல்லது. ஒரு பவுல்டு ஐட்டம் அவங்க எப்படின்னா, நான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டில் வச்சுருந்தேன் கேஸ். நேராக வச்சுருந்தேன். அதை கீழே இறக்கிட்டேன். ஸ்டெம்புக்கு மேலே ஒரு டாட் மாதிரி வரும்ல, அதை கீழே இறக்கிட்டேன். நான் அடுத்த பாலில் அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்ட்ரைட் ஸ்டெம்பு திரிச்சிடுச்சு. இதுங்களா சரியான பவுல்டின். யார் அவுட் ஆகியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவும் கிங்கு தான் அவுட் ஆகிருக்காரு. ப்ரூக்ஸ் வந்திருக்காரு. ஸ்லோ பாலில் இப்போ பார்த்தீங்கன்னா போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் என்ன பண்ணேன்னா இங்கே வச்சுருந்தேன். இப்போது இருக்கா இந்த பவுலிங் போடும்போது ஐயோ மாற்றிட்டாங்க. இல்லைங்க, அது பவுலிங் போடுறதுக்கு முன்னாடியே மாற்றணும் ஆக்சுவலாக. அது ப்ரோ டைரக்ட் த்ரோ தான் ப்ரோ. நான் கூட எடுத்தது என்னடா டைரக்ட் ஹிட்டு வந்துருமோன்னு பார்த்தேன். ஸோ ஓகேங்களா, இப்போ பாருங்கள் ஆஃப் கட்டரில் போட்டிருக்கிறேன்.
ஆஃப் கட்டர் போட்டிருக்கிறேன். ஆஃப் கட்டரா இப்படி இருக்கா. இப்போ பவுலிங் வந்தோடனே இப்படி மாற்றிடுவேன். அப்போனா அப்படி பார்த்தீங்களா விக்கெட் விழுகிற மாதிரி போகுதுல. ஸோ அதை தான் நான் இப்போ ஸ்ட்ரைட் பாலில் வந்தது. போன தடவை நான் ஸ்ட்ரைட் போர்டில் தான் போட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கீழே இருக்கலாம் பார்த்தேன், பட் முடியலை. ஆண்டர்சன் டாட் பால் வந்திருக்கு. ஸோ ஓகே, இனிமேல் நம்ம பண்ணிடலாம். ப்ரோ இளைய தளபதி இங்கே இருக்கார். ப்ரோ ப்ளீஸ், இளைய தளபதி இங்கே இருக்கார். ஜீவன் ப்ரோ, ஜீவன் இளைய தளபதி ஆன் ஸ்ட்ரைக்கு. இளைய தளபதி விளையாடுறாரு. ப்ரூக்ஸ் எப்படியாவது அவுட் ஆக்கிடலாம். இல்லை இருக்கடா. 6 கைஸ், 6 இல்லை 4 ப்ரோ. ஃபீல்டர் சொடத்துக்கு கார்ட்டி அவங்கெல்லாம் போட்டுருவாங்க. இப்போ கரண்ட் ரன் ரேட் வெறும் 5 தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே அவங்க ஏற்றணும். ஸோ சூப்பர் பவுண்ட்ரி கிடச்சிது போன பால் வெஸ்ட் இண்டீஸ்க்கு. ஸோ நெட்ஸண்டா ரன் 2 ரன்ஸ் விழுகும்னு நினைக்கிறேன் வெஸ்ட் இண்டீஸுக்கு. நாட் சிங்கிள் ரன் வந்திருக்கு. சூப்பர். ஓகே, நம்ம ட்ரிங்க் டைம். ஸோ தூசரா போட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தூசரா டச்சன் ப்ரோ. அவுட்டு ப்ரோ. அது இந்த மாதிரி சவுண்டு வந்தாலே அது அவுட்டு கைஸ். ஸோ ரெகுலர் நோ பாலுக்கு ரெகுலருக்கு நடுவேன். ஸோ அந்த லெக்கில் தூசரா போட்டிருக்கோம். அனதர் இது மாதிரி வந்துட்டுருக்கே. ஸோ அகெயின் நம்ம ஒரு தூசரா போடுவோம். பார்ப்போம் இப்படி இங்கே லெக்குக்கு சைடில் போடுவோம் தூசரா. ஸோ அங்கே அடிச்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். எஸ் கைஸ், அடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. இன்னொரு பவுண்ட்ரி. மொத்தம் இப்போ 4 பவுண்ட்ரி என்னமோ அடிச்சிருக்காங்க. ஆமாம் கைஸ், 4 பவுண்ட்ரி அடிச்சிருக்காங்க. செம்மையாக விளையாடிருக்காங்க இந்த ஓவர். 10 ஓவர் முடிவில் எவ்வளோன்னு பார்ப்போமா. இல்லை 9 ஓவர் முடிவில் வெறும் 38 தான் வந்திருக்காங்க. ஆனால் நான் ஒரு ஓவர் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பவுலிங் மட்டும் நம்ம போட்டுடலாம். ஸோ கூகுளி போட போகிறோம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம். விஷுவா. ஸோ நிக்கோலஸ் பூரான் இன்னமும் ஆடிட்டுருக்காரு. அவர் மட்டும்தாங்க வெஸ்ட் இண்டீஸுக்கு அடித்து கொடுத்துக்கிறாரு. சூப்பராக விளையாட்டுருக்காரு நிக்கோலஸ் பூரான். அப்ரிஷியேட்டுங்க பாருங்களேன். கை தட்டிகிட்டு இருக்கீங்க. கரண்ட் ரன் ரேட் வெறும் 4 தானா. இவங்க ஒரு 60 எடுப்பாங்க கீஸ் நினைக்கிறேன். பாருங்களேன், இந்த லாஸ்ட் ஓவர்னு வந்தோடனே வாங்குற நிக்கோலஸ் பூரான் ஒரு 60 எடுப்பாருங்க. இல்லை அதுக்கு 70 மேலே எடுப்பார். பார்ப்போம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நல்லா போடலாம். பட் பால் என்ன திடீர்னு இப்போ பாருங்களேன், ரன் ரேட்டு பார்த்திங்களா ஏறிடுச்சு. பாருங்களேன், ஏதாவது பண்ணணும், இவங்களை ஏதாவது பண்ணணும். இப்படிலாம் வந்தால் தான் மாட்டேன். 30 பால்ஸில் 30 ரன்ஸ் வந்துருச்சு. மீண்டுமா 37 ரன்ஸா கைஸ். லாஸ்ட் ஒன்று ஹேட்ரிக் 6 கைஸ். ஹேட்ரிக் 6 வந்திருக்கு நிக்கோலஸ் பூரானுக்கு. எப்படி கைஸ் ஹேட்ரிக் மொழி. நல்லாவே விளையாடாத ஒரு லாஸ்ட் ஓவர் ஒரே ஒரு விக்கெட், 5 விக்கெட் தான் போயிருக்குவார். மீண்டும் ஒரு 6 கைஸ். இல்லை 6 இல்லை, அதானே பார்த்தேன். இல்லை இன்னொரு 6 போகட்டும், வெறி ஆகிடுவேன். இப்போ நிக்கோலஸ் பூரான் போயிட்டார். ஸோ இனிமேல் கொஞ்சம் நிம்மதியாக விளையாடலாம். இங்கே பர்ஃபெக்டில் மாட்டியிருக்கு வேறு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு விக்கெட்டுக்கான முயற்சி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஐயோ விக்கெட் இல்லையா. ஐயோ ஓகே எஸ் கைஸ். எங்கடா பிடிச்சிட்டு எங்கடா பண்ணிருக்கேன். ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு, நல்ல விக்கெட்டை. பட் அதுவும் நிக்கோலஸ் பூரான் கிடையாது. அது எங்கே போய் பிடிச்சவன்னு பார்த்தீங்களா, புரியலை எனக்கு. அது திடீர்னு அவங்களை எப்படி அடிச்சிருக்காங்க. ஈஸி கேட்சுண்ணா இது. கையில் விழுந்துருச்சு. ஓகே, 6 பால்ஸ்க்கு 0 ரன்ஸா. சூப்பர். ஸோ 87. நான் சொன்ன மாதிரி 60க்குள்ளேயே அவுட் ஆகிடுவாங்க. 60னா ஓவர் முடிஞ்சிடும் அதுக்குள்ளேயும். லாஸ்ட் பால் எஸ் நாட் கீஸ். 60 ரன்ஸோட அவுட் ஆகலை. இல்லை அவுட் ஆகலை. இல்லை 60 ரன்ஸ் எடுக்கலை. 60 ரன்ஸே எடுக்கலை. நம்மளுக்கு தான் அந்த டார்கெட் வரும் போலையே. 59 ரன்ஸ் வேணும் நம்மளுக்கு. ஸோ அடிச்சிடலாம். நான் ஒரு நிக்கில் இறங்கியிருக்கோம். ஃபஸ்ட் நிக்கில் பேட்டிங் ஆட போகிறாருன்னு நினைக்கிறேன். இல்லை நான் தான் ஃபஸ்ட் பேட்டிங். நான் தான் ரொம்ப பெருமையாக இருக்கேன். இதே மட்டும் முதல் பால் ஒரு 4 ஓவர் ஆரம்பிச்சிருக்கோம்.
சூப்பர். திரும்ப நம்ம விளையாட போகிறோம். ஸோ நேற்று வீடியோ வராதுக்கு சாரி கீஸ், மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு ஒர்க்கில் இருந்தேன். வீடியோ எடுத்து நான் ஒன்று பண்ணிட்டேன். அது என்னென்னா, அதை அப்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் பார்த்திங்கன்னா அதை டிலீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான், வேறு எதுவும் இல்லை. அது அப்லோட் பண்ணலான்னு போனால் அது டிலீட் ஆகிடுச்சு அதுக்குள்ளேயும். ஓகே நைஸ். ஃபீல்டர் வந்தார், ஆனால் அதை தடுக்க முடியல. எனக்கு நைஸாக ஒரு கேப்பில் ஒரு 4 கிடச்சிருக்கு. இப்படியே விளாட்னா ஓகே. ஒழுங்காக விளையாடுறா ப்ளீஸ். நம்ம அவங்க அடித்தாங்களே அதே மாதிரி நம்மளும் அடித்தா அவுட் ஆகிட்டோம். நம்ம பார்த்திங்கன்னா 8க்கு போயிட்டோம். சூப்பர். இதே ஓவரில் இதே பவுலில் தான் நம்மளுக்கு விக்கெட் கிடச்சதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தெரியல. நம்ம போயிட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா ஸ்வப்னில் கேடாராக இருக்க போகிறோம். ஸோ நல்ல ஷாட். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு 6ஓட ஆரம்பிச்சிருக்காரு கேடார். சரியான 6. எங்கேயோ மெரினா பீச்சுக்கு போயிடுச்சு ப்ரோ. சூப்பர் ஷாட், நல்ல ஷாட் கீஸ். 6 அடிக்க எனக்கு சொல்லித்தாங்க கீஸ் யாராவது. 1 2 அண்ட் தென் 6 இல்லை கேட்ச். ஐயோ 2 விக்கெட் போயிடுச்சு கீஸ் இந்த ஓவரில். இனியும் ஒழுங்காக விளாட்ணும். நம்ம தான் கேர்லெஸ்ஸாக விளையாடிட்டுருக்கோம். இது மற்றவங்கள சொல்லக்கூடாது ப்ரோ. ஓகே ஸ்வப்னியில் இறக்க போகிறோம். அவருக்கு 0% தான் பேட்டிங். அட்வான்ஸ்டு ஷாட்டே நம்ம போகக்கூடாது ஆக்சுவலாக கீஸ். நம்ம பார்த்திங்கன்னா ஒழுங்காக இந்த மாதிரி லாஃப்ட்லேயே விளையாடலாம். நம்ம பார்த்திங்கன்னா லாஃப்ட்லேயே ஓரளவுக்கு ஒழுங்காக விளையாடுறோம். ஸோ அதே நம்ம கண்டினியூ பண்ணலாம். பாருங்களேன், இந்த மாதிரி தூக்கி அடிச்சிட்டோம். போன ஓவர் 2 விக்கெட் விழுந்துருச்சு 14 ரன்ஸில். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல. அவங்களாவது ஒரு விக்கெட், ஆனால் ரன்ஸ் அவங்களுக்கு வரல அவ்வளோவா ஃபஸ்ட் ஓவரில். ஸோ அதனால் அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஓகே தான். ஓ மை காட், சூப்பரான ஷாட் கிடச்சிருக்கு. மீண்டும் ஒரு 4 கிடச்சிருக்கு நிக்கில். அவர் தான் இப்போ தான் அவரே பேட்டிங் ஆடுறப்போ. ஆமாம் இல்லை, நம்ம ஃபஸ்ட் ஓவரில் நம்ம பேட்டிங் ஆனால் அடுத்து கேடார் வந்து பேட்டிங் ஆடுறாரு. இப்போ நிக்கில் ஆடுறாரு. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இறங்குறது தப்பு கீஸ். எப்பவுமே அடுத்த இதில் தான் இறங்கணும் அப்படின்னு தான் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. இல்லை, எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க. யாரோ சொல்கிறோம், என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கேமில், ரியல் லைஃப்பில் எப்பவுமே. எல்லோரும் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கீஸ். கமெண்ட்டும் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆலில் போட்டுக்கோங்க. தயவு செஞ்சு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். 100 ரீச் ஆக போகிறோம். துப்பாக்கி வீரங்கி மொத்தமாக வந்தாலும் அந்த சம்பவம் வந்தா கேப்பில் போயிருக்கா. எஸ் கைஸ், இட்ஸ் அ கேப்பு. ஃபீல்டர் வந்தார் தடுக்க, பட் அது மீறி ஒரு 4 போயிருக்கு. சூப்பர் ஷாட். நல்லா இன்னொரு நிக்கில் பார்த்திங்கன்னா 16 ரன்ஸ் அடிச்சிட்டாரு. சூப்பர். பிளேயர் ஆஃப் த மேட்ச் மேபி நிக்கிலுக்கு வரலாம். இல்லை 2 விக்கெட்ஸ் எடுத்து 2 பவுலர்ஸ் 2 விக்கெட்ஸ் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ நிக்கில்ஸை சொல்லி வாய் மூடில் கொஞ்சம் தூக்கி அடிக்காமல் கொஞ்சம் லோ ஷாட்டே ட்ரை பண்ணோம். அதனால இப்போ ஒரு விக்கெட் விழுந்துருச்சு. பரவாயில்ல விடுங்க. சிவா இறக்குறோம். சிவா ஸ்வப்னியில் இறக்குங்கடா தயவு செஞ்சு. ஓ மை காட், என்னாச்சுன்னு தெரியல. நோட்டிஃபிகேஷன் வரக்கூடாதுன்னு சொன்னால் வருது, ஏன்னு தெரியல. ஸோ நல்ல ஒரு டிஃபெண்ட். ரன் அவுட். இல்லை, ரன் அவுட் கிடையாதா? சூப்பர். மீண்டும் சிவா வந்திருக்காரு. பாருங்க ஏன்னா மாதிரி ஷாட்டு கைஸ் அது. ஆடா பாவி. சிவா ஓ மை காட் கைஸ், 4 விக்கெட் லூஸ் பண்ணிட்டோம். ஏன் லூஸ் பண்ணுறேன்? ஏன் எனக்கு வெறியாகுது ப்ரோ. கைஸ் இனிமேல் விக்கெட்டை லூஸ் பண்ணணும் கைஸ். ஐயோ, பிளேயர் ஆஃப் த மேட்ச் இவருக்கு தானா? ஆமாம். ஓடு. பிளேயர் ஆஃப் த மேட்ச் இவருக்கு போயிடுமோ கீஸ். ஹேட்ரிக் வேறு வந்திருக்கு.
3 விக்கெட் எடுத்திருக்காங்க. நம்ம பவுலர்ஸ் யாருமே அவ்வளோ விக்கெட் கூட எடுக்கல. போடா வீட்டுக்கு துப்பாக்கி இறங்கி மொத்தமாக வந்தாலும் ஒத்தாலும் சம்பவம் தான். லிரிக்ஸ் வேறு தப்பாக பண்ணணும். ஓ நோ பால், நல்ல நோ பால். எப்படி போடுங்களேன் ப்ரோ நோ பாலா? எனக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நோ பால் போட்டிங்கன்னா. நோ பால் ஒரு ஃப்ரீ ஹிட் டெலிவரி கொடுப்போம், தைரியமாக ஒரு லாஃப்டட் ஷாட் போடுவோம். ப்ரோ ஐயோ நோ பால். எஸ் கைஸ், எனக்கு இதே மாதிரி ஒரு தடவை ஆயிருக்கு. நான் ரவிச்சந்திரன் அஸ்வினை வச்சு போட போகிறேன். ஓ மை காடு, என்ன ப்ரோ ப்ரோ விக்கெட்டு மிஸ் பண்ணிட்டீங்களே ப்ரோ. அது மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது ப்ரோ. நாட் அவுட்டு இல்லை அவுட்டு கைஸ், அவுட்டு. ஓ அவுட்டு ப்ரோ, ஸ்டம்பிங் பண்ணி அவுட் ஆகியிருக்கோம் ப்ரோ. தோனி மாதிரி விளையாட்டுருக்காங்க ப்ரோ. 4 விக்கெட் எடுத்துட்டாங்களே. நம்ம மட்டும் இப்படி விளையாடி இருக்கணும், மாசாக இருக்கும்ல கைஸ். அது ஒரு காலம். வெங்கட்டின் முதல் பால். நம்ம ரன்ஸ் எல்லாம் முக்கியம் இல்லை, நம்ம ஜெயிக்கணும். டீம் கம்ஸ் ஃபஸ்ட் கைஸ். ஜெயிச்சா போதும். நிக்கோலஸ் பூரணா நீட் 18 ரன்ஸ் 2 6 எட்ரா ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் V16 இந்த டைமை நோட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏற்கனவே இது ½ வீடியோ மாறிடுச்சு அண்ட் 3 o'clock ஆயிடுச்சு. ஸோ நான் இதை கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு தான் அனுப்புவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு எடிட்டிங்கை பற்றி சுத்தமாக எதுவும் தெரியாது. ஸோ எடிட் எப்படிலாம் பண்ணணும், ஒரு வேளை இதை நாளைக்கு வந்தாலும் வரும் கைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெனஸ்டே, ஸோ நாளைக்கு தேர்ஸ்டே அப்லோட் ஆகலாம், இல்லை நான் இன்றைக்கே அப்லோட் ஆகலாம். ஸோ சூப்பர் ஃபீல்டிங் வெஸ்ட் இண்டீஸ் கிட்டேருந்து. ஸோ பார்ப்போம் எப்படி வீடியோ வருதுன்னு. இப்போ 2 6 அடித்தா ஜெயிச்சிடும். 2 6 ப்ரோ. ஜோசப் எவ்வளோ விக்கெட் எடுத்திருக்காரு தெரியலையே. ஓ ஓகே ஜோசப் ப்ரோ, ஓகே. இப்போது 10 runs to win. 2 4 12 balls, லாஸ்ட் 12 balls 23 runs, பட் 2 விக்கெட். ஜோசப் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. தப்புடா. சூப்பர் பவுண்ட்ரி கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இப்போ வெஸ்ட் இண்டீஸுக்கு தெரிஞ்சிருக்கோம் யார் ஜெயிக்க போகிறாங்க. இஸ் அப்சல்யூட்லி அவர் டீம் இந்தியா கோயிங் டு வின் த மேட்ச் நவ். ஓகே 23 runs தானா 12 balls, அது 3 விக்கெட்டோட. எல்லே ப்ரோ, ஓகே அடிச்சிட்டோம். 6 runs வேணும், ஓகேங்களா. 2 ஓகேங்களா. இன்னும் 2 runs அடித்தா நம்ம ஓன் ஆகிடுவோம். we can win the game guys. இன்னும் 2 run அடிச்சா ஓகேங்களா. ஓகேடா ஜெயிச்சிட்றா குமார், ஜெயிச்சிட்டோம் மேட்ச்சை 2 runsோட 5 விக்கெட்ஸில் ஜெயிச்சிருக்கோம். ஸோ ஓகே கைஸ், இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கொஞ்சம் ஆள் போட்டுக்கோங்க. அப்போ தான் மறக்காம நோட்டிஃபிகேஷன் வரும். மேன் ஆஃப் த மேட்ச் வெங்கட் ஹஸ் டேக்கன் 2 wickets. சூப்பர். ஓகே கைஸ், பை ஃப்ரம் HTG கைஸ். பை கைஸ், பை.